நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப முரளி வாயாலேயே உண்மைய எல்லாமே வந்து வாக்குமூலமா வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு அபியும், அணுவும் போட்டு ஒரு பிளான் போட்டிருக்காங்க இல்லையா? அதன் மூலியமா அபியோட பொட்டேக்ல வேலை செய்றவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு அவங்க கிட்ட உதவி கேட்டு இந்த மாதிரி என்னைய கிட்னாப் பண்ற மாதிரி நடிங்க அப்படின்னு அபியும், அணுவும் சேர்ந்து தான் இந்த டிராமாவே பண்ணியிருக்கிறாங்க. இவங்க பிளான் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, முரளியும் வந்து ஏதோ ஹீரோ மாதிரி அவங்களலாம் அடிச்சு போட்டுட்டு காப்பாத்துற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து அபி வந்து ரொம்பவுமே அழுதுகிட்டே, "உங்கள எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்தே தெரியும்" அப்படின்னு முரளிகிட்ட பேசும்பொழுது, நம்ம முரளி வந்து பார்த்தீங்கன்னா, தான் ஞாபக மறதியெல்லாம் இருக்கிறத மறந்து, நேரா அபி கிட்ட ஃபர்ஸ்ட்டு பேசுன மாதிரியே பேசுனா, அத வீடியோ எடுத்து இவனுக்கு ஞாபக மறதியும் இல்ல, வேணும்னே நடிக்கிறான் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு போட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே, அந்த இடத்துக்கு ஆகாஷ் வந்துடுறாங்க. ஆகாஷ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, முரளியால எதுவுமே பேச முடியல. ஆக மொத்தத்துல முரளி வந்து இப்போ ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிக்கிறாப்புல. அபிக்கு இன்னும் நம்ம மேல பாசம் இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டே போயிடுறாப்புல. அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளம்ப பார்க்குறாங்க. அப்ப தெரியாத்தனமா அனு ஃபோன கீழ போட்டுர்றாங்க. அப்ப ஆகாஷ் அந்த மொபைல் எடுத்து பார்க்கும்பொழுது, அதுல வீடியோ ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கிறது இருக்கு. "ஓ! அந்த ரவுடிங்களலாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கியா அனு? அத வச்சு போலீஸ்ல குடுத்து புடிச்சிரலாம்" அப்படின்னு வீடியோ பார்க்கும்பொழுது தான், அதுல நம்ம அனு வந்து முரளிய வீடியோ எடுத்தது எல்லாமே வருது. அப்ப வேற வழியே இல்லாம அபி வந்து ஆகாஷ்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்ல வேண்டியது வருது. இப்ப நம்ம ஆகாஷுக்கு முரளி எப்படியாப்பட்டவன், எவ்வளோ பெரிய துரோகி அப்படிங்கிறது தெரிய வந்து சும்மா இருப்பாங்களா? இப்பவே வீட்ல போய் அவனை உண்டு இல்லன்னு பண்றேன் பாரு அப்படின்னு வீட்டுக்கு வந்தா, இங்க ஒரு பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, முரளியையும் இன்னொரு பொண்ணையும் தப்பா பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லி அஞ்சலி கிட்ட சொல்லி, "அஞ்சலி எப்படி நீ என் வீட்டுக்காரர பார்த்து இப்படி சொல்லலாம்?" அப்படின்னு டாக்டர பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் தான் ஆகாஷ் உள்ளார போறாப்புல. இப்படி முரளி மேல அபார நம்பிக்கைய வச்சிருக்கிற அக்கா கிட்ட போய், "இந்த நேரத்தில நம்ம இந்த விஷயத்த சொன்னோம்னா என்ன நடக்குமோ தெரியாது" அப்படின்னு அவரும் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபியும், அனுவும் தனியா ஆகாஷ கூட்டிட்டு போய், "இதுக்காக தான் நாங்க எந்த உண்மையுமே வீட்ல சொல்லல" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? நம்ம ஆகாஷ் நம்ம ராகவ தனியா கூட்டிட்டு போய், "எனக்கும் எல்லா உண்மையும் தெரியும். நீ எப்படி அபி மேல போய் இப்படி சந்தேகப்படுற? அந்த ஃப்ராடு முரளி வந்து கல்யாணம் ஆனதையே மறைச்சு தான் அபி கூட பழகிக்கிட்டு இருக்கான். அதையும் நம்பி நீ அபிய ஏன் சந்தேகப்படுற?" அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்ல, "அபி இப்படி செய்யறதுக்கு என்ன காரியம் இருக்கும்? என்ன அவன்கிட்ட பணம் எதாவது அதிகமா இருக்கா? இல்ல அவன் என்ன அழகா இருக்கானா? இல்ல அஞ்சலி அக்கா மேலயாவது அபிக்கு கோவம் இருக்கா? இல்ல நம்ம குடும்பத்த ஏதாச்சும் பழி வாங்கணுமா? அபிக்கு எதுக்கு இந்த நோக்கம் வரும்? ஸோ ஆக மொத்தத்தில முரளி மேல தான் தப்பு இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு" அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைய எபிசோட்ல. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.